சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல இந்த தண்ணிய குடி. ஏண்டி சின்னவள என்னடி அப்படியே நின்னுகிட்டு இருக்க? இந்த போட்டோவெல்லாம் இருக்கு, அதை எடுத்து துடைக்க வேண்டியதானே? பாட்டி, எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன் தலையை திருகி தனியா வச்சிருவேன் பாத்துக்க. ஏண்டி ஏண்டி இருடி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேல உனக்கு இவ்வளவு கோல வெறி? பின்ன பாட்டி, நானே முடியாம ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற அத தொட இத தொடன்னு மாத்தி மாத்தி ஆர்டர் போடுறியா? தள்ளி வா. ஏன்பா மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எங்களெல்லாம் பெண்டு கழட்டுறியே, இதெல்லாம் ஒரு ஆளை வச்சு சுத்தம் பண்ண கூடாதா? என்ன சொன்ன பப்ளி மாசு? இதெல்லாம் ஒரு ஆளை போட்டு சுத்தம் பண்ணணுமா? இது மட்டும் பெரிய என்ன காதுல விழுந்தா நீ என்ன ஆயிருப்ப தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. தண்டச்சோறு தண்டச்சோறு, படிப்புதான் மண்டையில ஏறலனா இந்த வீட்டுல வேலை செய்ய கூட உனக்கு துப்பு இல்லையா? நீ கேக்க சாப்பிட்டுட்டு டிவி பாத்துட்டு இருப்ப, நான் சம்பளம் கொடுத்து ஆளை வச்சு வீட்டை கிளீன் பண்ணணுமா? தண்டச்சோறு தண்டச்சோறு. போக்கா, நீயும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை தண்டச்சோறுன்னு சொல்றல? ஐயோ பப்ளி மாசு, நான் உன்னை தண்டச்சோறுன்னு சொல்வேனா? பெரிய அண்ணன் அப்படி சொல்லணும்னு தான் சொன்னேன். ரேவதி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. அக்கா சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது, நாம தான் பண்ணி ஆகணும். காலெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறமா இருக்கிறது பிரபோட ரூம் மட்டும்தான். அதையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். என்னம்மா சொல்ற? ஓகே தானே? நான் ஓகே இல்லன்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? ஓகே. அப்பா, நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, இங்க பாருங்க. விடுறி, என் பிள்ளைக்கு வலிக்கும்டி. கிழவி, என் அப்பா கண்ணத்தை நான் கிள்ளுவேன், அதை கேட்க நீ யார் கிழவி? எது கிழவியா? இல்லடியே, இல்ல ஓட முடியல, நில்ல. அப்படியே 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 நின்னு சொல்லிட்டேன். கிழவி இரு, எவ்வளவு வேலை இருக்கு வீட்ல, அதை விட்டுட்டு நீ சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்க. யாரு? நான் விளையாடுறேனா? அடிப்பாவி, என்னடி இவ இப்படி பிளேட்ட மாத்துறா? அதை விடுங்க பாட்டி, பெரிய அண்ணன் ரூம் பூட்டிட்டு போயிடுச்சுல, இப்ப அங்க எப்படி கிளீன் பண்ண முடியும்? அவனை யாருன்னு நினைச்ச? ரூம சுத்தம் பண்ண சொல்லி கையில சாவிய குடுத்துட்டு போயிட்டான். இந்த புடிங்க, முதல்ல அண்ணன் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, போங்க. வா கண்ணுங்களா, பார்த்து ஜாக்கிரதையா சுத்தம் பண்ணுங்க. எதையாவது போட்டு உடைச்சிங்கன்னா உன் அண்ணன் வந்து ருத்ர தாண்டவம் ஆடிடுவான். ஐயோ பாட்டி, நாங்களே சிங்கம் குகைக்குள்ள போற மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேற பயமுறுத்துறியே. நாங்க சுத்தம் பண்ணல, உன் பாசக்கார பேரனோட ரூம நீயே கிளீன் பண்ணிக்கோ. ரேவதி ரேவதி, கோச்சுக்காதம்மா. ஏமா நீ சும்மா இருமா. ரோகிணி, நீ தங்கச்சியை கூட்டிட்டு போமா. போ. வா பப்ளி மாசு. இருக்கா, இப்ப போலாம். ரேவதி, முதல்ல பொருள் எல்லாம் எடுத்து அடுக்குவோம், அப்புறம் கட்டில எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து வச்சிடலாம். சரிக்கா. பப்ளி மாசு, என்ன பண்ற? போட்டோல இருக்க தூசியை தட்டுறேங்கா. தூசியை தட்டுறியா இல்ல தாத்தாவை அடிக்கிறியா? தாத்தாவா இவரு? பாட்டி சொல்ற கதையெல்லாம் கேட்டா இவரு மேல எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. பெரிய என்ன காசு பணம்னு கஞ்சித்தனமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிழவன் தானே? ரேவதி, பெரியவங்களை அப்படியெல்லாம் கிழவன் அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அட போக்கா, பெரியவரா இவரு? இவரு மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா நான் செய்யற கேக்கு கொடுத்து அவரை சாப்பிட வச்சு எப்போ இவரை போட்டு தள்ளியிருப்பேன். பப்ளி மாஸ், ஏன் இப்படி கோவப்படுற? ஆமாக்கா, இவராலதான் நம்ம அண்ணன் இப்படி இருக்கு. சரி சரி, கோவப்படுறத விட்டுட்டு அமைதியா வேலையை பாரு. என்ன என்ன என்னையா பாக்குற? அடி வெளுத்துருவேன் பாத்துக்கோ. ஏய் பப்ளி மாஸ், மெதுவா பண்றீ?
சரி சரி. பாப்பா கார்த்திக். என்னப்பா வீட்டை க்ளீன் பண்றீங்களா? ஆமாப்பா. ம். வா சாப்பிடுறியா? இல்லப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஆ சரி. ம். போ. பாத்து மெதுவா. ஆ ஐயோ ஐயோ ஐயோ, சொன்னல கேட்டியாடி? என்னம்மா என்னாச்சு? எதை போட்டு உடைச்சிங்க? ஐயோ ஐயோ, என்னடி இப்படி பண்ணிட்ட? மெதுவா தொட. மெதுவா என்னம்மா தொடன்னு என்ன சொல்லிட்டு சத்தம்? தானே இருந்தேன். எதை உடைச்சிங்க? என்ன? ஒண்ணும் இல்லப்பா, நான் போட்டோவை துடைக்கிறப்ப கை தவறி தாத்தா போட்டோ கீழே விழுந்துருச்சு. தாத்தா போட்டோவா? இதோ. ஐயோ ஐயோ. இந்த ஆளு போட்டாவா உடைஞ்சுதா இல்லையா? நல்ல வேலை உடையல. கஞ்ச பிசுனாரி போட்டோவுல கூட உடைய மாட்டேங்கிறாரே. ஏண்டி சின்னவள, போட்டோவை கீழே தள்ளி விட்டதுதான் தள்ளி விட்ட. நல்ல வேகமா தள்ளி விட்டு உடைச்சிருந்தேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இருந்திருக்கும்ல. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா போட்டோ மட்டும் இந்நேரம் உடைஞ்சிருந்ததுன்னா இந்த வீடே ரெண்டா போயிருக்குமா. எல்லாம் உன்னால. ரோஹிணி, இதை நல்லா தொடச்சிட்டு பத்திரமா மாட்டி விடு. சரிப்பா. ம். இப்படி வா. ஏயா, என் பேத்திங்க சுத்தம் பண்றதுக்காக தொடச்சிருக்காளுங்க, அதுக்காக மேல இருந்து கீழே விழுந்துருவியா? அறிவில்ல உனக்கு? ஏன் என் பேரங்கிட்ட என் பேத்திங்களை மாட்டி விட பாக்குறியா? பிச்சுருவோம் பிச்சு. ஆமா, இப்ப அங்க மாட்டு, அந்த ஆளு விழ மாட்டான் பாரு. ம். ஆ. அம்மா தாயே, உன் கோவத்தெல்லாம் காட்டாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா வேலைய பாரு. போ, அத குடு. சரி. ஐயோ இப்ப என்னாச்சு? ஐயையோ, வேற எதையாவது போட்டு இப்ப உடைச்சிட்டாங்களா? எதை போட்டு அம்மா, உடைச்சாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கா நீ டிவி எப்படி போட்டு உடைச்சிட்ட? இப்ப என்னக்கா பண்ண போறோம்? போச்சு போச்சு. திரும்ப என்னம்மா சத்தம்? ஐயோ,